الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله اللهم فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أنه لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله قال الله سبحانه وتعالى في القرآن العلي والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عليم صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகின்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருளும் பெருங்கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சிறப்பான ஒரு சந்தையான இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அமரக்கூடிய இறைமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதக்கூடிய, அதனுடைய விளக்கங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை இந்நாளில் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்ததை போன்று வாழும் காலமெல்லாம் இது போன்ற நல்ல காரியங்களில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருவானாக. இந்த மாதம் ரபீல் அவ்வலுடைய மாதம். ரபீல் அவ்வலுடைய மாதம் வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம், அவருடைய பிறப்பு நமக்கு நினைவுக்கு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நமக்கு நினைவுக்கு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு கற்றுத்தந்தார்களோ, எப்படியெல்லாம் நமக்கு நடக்க சொன்னார்களோ அத்தனை நமக்கு நினைவுக்கு வருகிறது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை, அவருடைய பெயரை எப்படியெல்லாம் நாம் உச்சரிக்க வேண்டும், எப்படியெல்லாம் நம்முடைய அன்பை, பெருமானார் மீது ஏற்பட்ட பிரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை ஒவ்வொரு நிலைகளில் நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு நாடுகளிலும், ஒவ்வொரு ஊர்களிலும் பெரும்பெரும் ஒவ்வொரு தலைவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை குறிப்புகளை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், அது சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால், சிறந்த ஒரு வழிகாட்டியான ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் சிறந்த தலைவர், சிறந்த வழிகாட்டுதலுக்குரியவர் என்பதை பேசப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களையும் நமக்கு கற்றுத்தந்தார்கள். இந்த சமுதாயம் எப்படி வாழ வேண்டும், இந்த சமுதாயம் எப்படி உண்பது, எப்படி குடிப்பது, எப்படி திருமணங்கள் முடிப்பது, எப்படி சம்பாதிப்பது, எப்படி செலவு செய்வது,
என்பதை எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். ஒரு மனிதன் சிறுநீர் கழிக்கக்கூடிய முறையில் இருந்து அவன் வாழ்ந்து அவன் ஒஃபாத்தாகி அவனை அடக்கம் செய்யக்கூடிய முறை வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அருமையானவர்களே, சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான தோழர், பெருமானாருடைய அன்பை பெற்றுக் கொண்ட தோழர். எல்லோர்களும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு செல்கின்ற போது சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கையில் அவர்களுக்கு சிறுநீர் கழிக்கக்கூடிய அவசியம் ஏற்படுகிறது. அதை விட்டு வெளியேறினார்கள். சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்கார்ந்து தன்னுடைய தொடைகளை தன்னுடைய முழங்கால்களை மறைத்து உட்கார்ந்து சிறுநீர் கழித்து ஒரு கற்களை கொண்டு சுத்தம் செய்து அதற்கு பின்பு சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த இடத்தை விட்டு வெளியேறி வந்தார்கள். இதை பார்த்த தோழர்கள் அத்தனை பேர்களும் கேட்டார்கள், என்ன சல்மான் பாரிஸ், உங்களுடைய நபி முகமது என்று சொல்லக்கூடியவர் இப்படியெல்லாம் உட்கார்ந்து சிறுநீர் கழித்து இது பொம்பளை இருக்கக்கூடிய ஒரு இருப்பல்லவா தெரிகிறது, இந்த இருப்பையா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று கேட்கின்ற போது சல்மான் பாரிஸ் அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய நபி எந்த நபியின் மீது நான் பிரிய வைத்திருக்கின்றனோ, எந்த நபியை நான் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றனோ, எந்த நபிக்காக வேண்டி என்னுடைய உயிரை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றனோ அந்த நபி உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதை மட்டும் எங்களுக்கு கற்றுத்தரவில்லை. சிறுநீர் கழித்த பின்பு கூட எத்தனை கற்களை எடுக்க வேண்டும், எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், எப்படி கழுக வேண்டும், எல்லா முறைகளையும் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்பதை சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய முறையிலும் கூட எப்படி உட்கார வேண்டும், எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், எப்படி கழுக வேண்டும், அப்படி கழுகினால் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை முழுக்க முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தோழர் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்களோடு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். தன்னுடைய எல்லா தோழர்களும் ஒன்று சேர்ந்து இம்மை மறுமையினுடைய ஒரு நல்ல காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சபையை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவருடைய தோழர்களும் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மஜ்லிஸுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். பெருமானாருடைய வருகையை பார்க்கிறார்கள். நாம எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அவருடைய வருகை இன்னும் நெருக்கமாக எந்த இடத்தில் அமர்ந்திருந்தார்களோ அந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள். சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் தான் பேசக்கூடிய பேச்சுகளை நிறுத்தி அமைதியாகிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன சல்மான், என்ன நடந்தது? நீங்களும் அருமை சஹாபா தோழர்களும் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருப்பதை நான் அங்கு இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். அதை பார்த்துதான் உங்களை நோக்கி நான் வந்து கொண்டிருந்தேன். பேசுவதை நிப்பாட்டி விட்டீர்களே, காரணம் என்ன? யா ரசூலல்லாஹ், தாங்கள் வந்து விட்டீர்கள், உங்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் பேசுவதை நிறுத்தி விட்டோம் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்மான் பாரிஸ், நீங்கள் பேசக்கூடிய இந்த மஜ்லிஸில், நீங்கள் பேசக்கூடிய இந்த சபையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்கிக் கொண்டு இருப்பதை கண்கூடாக நான் பார்த்தேன். அந்த ரஹ்மத்து எனக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் உங்களை நோக்கி நான் வந்து நீங்கள் நிப்பாட்டி விட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள்கள் இறங்குவதை, அல்லாஹ்வுடைய நேமத்துக்கள் இறங்குவதை, அல்லாஹ்வுடைய எல்லா நேமத்துக்களையும் அருள் பாக்கியங்களையும் பார்க்கக்கூடிய பார்வை உள்ளவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அந்த ஆற்றலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். எந்த நபிக்கும் கொடுத்திராத பார்வையினுடைய ஆற்றலை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான்.
எந்த நபிக்கும் விளங்க முடியாத ஆற்றல்களை அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுத்தான். எந்த நபிக்கும் இல்லாத ஒரு சிறப்புகளை அல்லாஹ் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். அந்த சிறப்பு தான் பெருமானாருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கும் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எத்தகைய ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அவர்களுடைய பார்வையில் ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான். அவருடைய பேச்சில் ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான். இந்த உலகத்தில 24 மணி நேரமும் ஒரு மனிதனுடைய சொற்கள் உச்சரிக்கப்பட்டு சொல்லப்பட்டு கொண்டு இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர்களைத்தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. இரவும் பகலும், ஒவ்வொரு மணியிலும், ஒவ்வொரு வினாடியிலும், ஒவ்வொரு நிமிடங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்கள் இந்த உலகத்தில் உச்சரிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வைக்கு மற்றும் அல்லாஹு தஆலா அந்த ஆற்றலை கொடுக்கவில்லை, அவர்களுடைய துஆவுக்கும் அல்லாஹு தஆலா அந்த ஆற்றலை கொடுத்தான். கூஃபா நகரத்திலே காய்ச்சல் பரவுவதற்கு, காய்ச்சல் என்ற வியாதி வருவதற்கு, கூஃபா நகரத்தில் நுழைவதற்கு காய்ச்சல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காய்ச்சலை தன் கண்ணால் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு கேட்டார்கள், காய்ச்சல் எங்கே செல்கிறார்? யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த கூஃபாவில் நான் நுழைந்து இந்த மக்களுக்கு காய்ச்சல் போன ஒரு வியாதியாக நான் இருந்து அவருடைய இரத்தத்தை உரிவது, அவருடைய உடம்பில் சூடை ஏற்படுத்துவது, அவருடைய சதைகளையும் குறைப்பது, இதைத்தான் நான் செய்வேன் என்று அந்த காய்ச்சல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பேசி அனுமதி கேட்டது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், கூஃபாவில் நுழைந்து காய்ச்சலாக நீ மாறி உடலில் புகுந்து தோழர்களுடைய இரத்தங்களை சுண்ட வைப்பது, அவருடைய உடலில் இருக்கக்கூடிய சதைகளை குறைப்பதினால் உனக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்று சொன்னபோது காய்ச்சல் சொன்னது, யா ரசூலல்லாஹ், நான் அவர்களிடத்தில் புகுந்து உடலில் நான் பாய்ந்து காய்ச்சலாக மாறினால் உங்களுடைய உம்மத்துமார்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக இருந்தால் பரவாயில்லை என்பதை சொல்லி காட்டினார்கள். காய்ச்சல் ஏற்பட்டது. ஒவ்வொரு தோழர்கள் வந்தார்கள், அன்சாரிகள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், காய்ச்சல் கடுமையாக இருக்கிறது, இதற்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய வேண்டாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த காய்ச்சல் அடிப்பதற்கு காரணமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லது நான் துஆ செய்து இந்த காய்ச்சலை விரட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? யா ரசூலல்லாஹ், பாவம் மன்னிக்கப்படுவதாக இருந்தால் பரவாயில்லை, எத்தனை நாட்களுக்கு காய்ச்சல் இருந்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கிவிட்டு நன்மை செய்யக்கூடிய நல்ல மக்களாக எங்களை ஆக்குகின்றதோ அத்தனை நாட்களுக்கு இருக்கட்டும் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் துஆ செய்தார்கள், காய்ச்சலே இங்கு இருந்து நீ சென்று விடு என்று துஆ செய்தார்கள். காய்ச்சல் மாறிவிட்டது. எல்லோர்களும் சுகம் பெற்றார்கள். பெருமானாரிடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் செய்யக்கூடிய இந்த துஆவின் காரணமாக எந்த காய்ச்சல் எங்களை பிடித்துக் கொண்டு இருந்ததோ, எந்த பிரி எங்களை தொட்டுக் கொண்டு இருந்ததோ என்று எங்களுக்கு ஆரோக்கியமான உடல்நிலை கிடைத்து விட்டது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய, அவர்கள் செய்யக்கூடிய அந்த துஆவுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு சக்தியை, ஒரு ஆற்றலை கொடுத்தான் என்பது நமக்கு தெரிகின்றது. அருமையானவர்களே, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சஹாபி. அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது தன்னுடைய தோழர்களில் வரக்கூடியவர்கள் வரவில்லை என்று சொன்னால், எங்க அந்த சஹாபியை காணவில்லை, நான் பார்க்கவில்லை என்று கேட்பார்கள். அவரை பார்க்கின்ற போது, கேட்கின்ற போது தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில் தென்படவில்லை. கேட்டார்கள், அருமை தோழர்களே, நமக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கக்கூடிய, நம்மளோடு சப்பில் நின்று தொழுகக்கூடிய, நம்முடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தல்ஹாவை காணவில்லையே, காரணம் என்ன? யா ரசூலல்லாஹ், தல்ஹா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் என்ற செய்தி கிடைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை அழைத்தார்கள். அழைத்து சென்று தல்ஹாவுடைய வீட்டுக்கு சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
தல்ஹாவை பார்த்தார்கள். தல்ஹா மிக கடுமையான நோயினால் சக்கராத்தினுடைய நிலை போன்ற ஒரு சூழ்நிலையில் படுத்து கிடக்கிறார். யாராவது ஒரு வியாதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பானாக, உங்களுக்கு அல்லாஹ் உடல் நலத்தை கொடுப்பானாக, நீங்கள் சுகம் பெற்று விடுவீர்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். தல்ஹாவை பார்த்தவுடன் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்குவானாக என்று துஆ செய்துவிட்டு தன்னுடைய சொந்த பந்தங்களை அத்தனை பேர்களை அழைத்தார்கள். அழைத்து விட்டு தல்ஹாவுடைய பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு, இந்த தல்ஹா வஃபாத்தாகி விட்டார் என்று சொன்னால் எனக்கு செய்தி நீங்கள் சொல்லி அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். உடனே தல்ஹா தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் அத்தனை பேரிடத்தில் எழுந்து விட்டு சொன்னார்கள், நான் வஃபாத்தாகி விட்டால் இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டாம். காரணம் என்ன என்று தெரியுமா? என்னுடைய ஜனாசாவிற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, எனக்கு தொழுகை நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் வருகின்ற வழியிலே ஏதாவது ஒரு எதிரி இடையூறு கொடுத்து அவருடைய உயிரை போக்கிவிட்டால், அது அவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்திவிட்டால், காலம் காலமாக கியாமத் நாள் வரைக்கும் இந்த சஹாபியினுடைய ஜனாசாவுக்கு போகின்ற போதுதான் பெருமானாருக்கு காயங்கள் ஏற்பட்டது என்று பேசப்பட்டுவிடும் என்பதை நான் பயப்படுகிறேன். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர வேண்டாம், அவர்களுக்கு சொல்லிவிட வேண்டாம் என்பதை தல்ஹா சொன்னார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு சிறு துரும்பு கூட படுவதற்கு சம்மதிக்க மாட்டார்கள். அருமைக்குரிய சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கு ஒருபோதும் அவருடைய மனது தாங்காது. அப்படிப்பட்ட உண்மையான பாசத்தை வெளிப்படுத்தியவர்கள் அருமைக்குரிய சஹாபாக்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் சஹாபாக்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்கள் யாரை ஒருவரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் வெற்றி அடைந்துள்ளீர்கள் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எவ்வாறு இருந்திருக்கின்றது, அவருடைய சாப்பிடக்கூடிய உணவு எப்படி இருந்தது, அவர்கள் சாப்பிடக்கூடிய மஜ்லிஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பேணிக்கையோடு பண்போடு நடந்து கொண்டார்கள். அருமைக்குரிய சஹாபாக்களும் மற்ற மாத்தூருடைய சகோதரர்களும் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு விருந்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டார்கள். எப்பொழுதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போது மஜ்லிஸில் இருந்தாங்க என்று சொன்னா முதல்ல சாப்பிட்டு முடிப்பார்கள். அவர்களை பார்த்து பார்த்து சஹாபாக்கள்லாம் சாப்பிட்டு முடித்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவார்கள். இது போன்ற ஒரு விருந்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அருமைக்குரிய சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் அந்த விருந்தில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி கலந்து கொண்டு இருக்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமைக்கு மாற்றமாக மொல்ல சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் சாப்பிட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடித்து கையை கழிட்டு எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியிலே வரல. ஒரு சஹாபி போய் பார்க்கறாங்க, உள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. பக்கத்துல யார் இருக்கிறா? பக்கத்துல ஒரு யூதர் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். உள்ள யாரு? ரெண்டே பேர் தான். ஒன்னு ரசூலுல்லாஹ், இன்னொன்று அந்த யூதன். ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாபி பார்த்துட்டு வர்றாங்க. இவ்வளவு நேரமா சாப்பிடுது, எப்பவுமே முந்தி சாப்பிட்டுருவாங்களே, இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு சீக்கிரம் வெளியில வரலையே, காரணம் என்ன? மறுபடியும் போய் பார்க்கறாங்க. மறுபடியும் பார்த்தா ரெண்டு பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய உணவை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. ஒரு யூதன் வேண்டிய அளவுக்கு அவன் இன்னும் வேணும் என்று அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அவன் எந்த அளவுக்கு சாப்பிட வேண்டுமோ அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருந்தார்கள். சாப்பிட முடிச்சு அவன் கையை கழுவிட்டு அவன் வெளியில வந்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக எழுந்து வெளியில வருகிறார்கள். வந்த உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எப்பொழுது எங்களுக்கு முந்தி நீங்கள் சாப்பிட்டுருவீங்க, நீங்க சாப்பிட்டு முடித்த பின்புதான் நாங்கள்லாம் என்ன செய்வோம், சாப்பிட்டு கையை கழிட்டு உங்களோடு பிரிந்தொடர்ந்து நாங்கள் வந்து விடுவோம். ஆனால் இன்னைக்கு நாங்களெல்லாம் முந்தி வந்து விட்டோம், நீங்கள் எல்லா நபரை விட கடைசியாக பிந்தி சாப்பிட்டு வந்தீங்களே, காரணம் என்ன?
சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அருமை தோழர்களே, உங்களை விட நான் அறிந்தவன், நீங்கள் விளங்காதையெல்லாம் நான் விளங்கக்கூடியவன், நான் அறிந்தது உங்களுக்கு தெரியாது, நான் ஏன் உட்கார்ந்து கொண்டு இருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடித்து வந்து விட்டீர்கள், பல நாட்களாக பட்டினியாக கிடந்து சாப்பாடு என்ற உணவே கிடைக்காமல் இந்த விருந்தில் தான் நல்ல சாப்பாடு கிடைத்திருக்கு என்று சொல்லி ஒரு யூதன் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டான். அவர் அதிகமாக சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னுடைய பசி போக்கக்கூடிய அளவுக்கு உணவை வாங்கி வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தான். அதை நான் பார்த்து கொண்டு நான் அவனோடு சாப்பிடுவதை போன்று உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அவன் நன்கு சாப்பிட்டு முடித்த பின்பு நான் கடைசியாக நான் தான் வெளியேறினேன். ஏன் என்று தெரியுமா? நானும் உங்களோடு சேர்ந்து வந்து விட்டால் அந்த யூதனுடைய உள்ளத்துல நாம தான் கடைசி ஆளு, நம்மளை எல்லாரும் சாப்பாடுறோம் என்று சொல்லிடுவாங்களோ என்று சொல்லி அவருடைய உள்ளத்துல கடுவள கூட என்ன வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் கடைசி நபராக வெளிவந்தேன் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு உயர்ந்த குணம் எவ்வாறு இருக்கின்றது. தன்னுடைய தோழர்களுடைய உள்ளங்களை மட்டுமல்ல, தன்னை பின்பற்றியவரும் பின்பற்றாதவரும் கூட கடுவள கூட தன்னுடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட சங்கடப்படக்கூடாது என்ற ஒரு எண்ணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதித்து இருக்கு என்று சொன்னால், இன்னக லஅலா குலுகின் அலீம். இப்போதான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் நறுக்குணத்தின் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நறுக்குணமுடையவர்கள். இன்னமா புஇஸ்து லித்திம்ம மக்காரிமல் அக்லாக். நான் அனுப்பப்பட்ட நோக்கங்கள் எல்லாம் லித்திம்ம மக்காரிமல் அக்லாக், உலகங்களை சங்கைப்படுத்துவதற்காக வேண்டிதான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த குணங்கள் எங்க இருக்க, அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய உம்மத்துமாராகிய நம்முடைய குணங்கள் எங்க இருக்கு என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் நமக்கு எங்க இருக்கின்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எங்க இருக்கின்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள் எங்க இருக்கின்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள் நாங்கள் தான், பெருமானாரை புகழக்கூடியவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லுகிறவே தவிர, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள், இந்த பிறந்த நாளுக்காக வேண்டி 10 பேர்களுக்கு நான் உணவு கொடுத்தேன். பெருமானார் பிறந்த நாள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிறந்த நாளுக்காக வேண்டி 10 பேர்களுக்கு நான் உணவு கொடுத்தேன், 10 ஏழைகளுக்கு நான் ஆடை கொடுத்தேன், 10 குமர்களுக்கு திருமண உதவிகள் செய்தேன், 10 முடியாத நபர்களுக்கு வியாதிஸ்தர்களுக்கு நான் உதவி செய்து அவனுடைய வியாதிகளை குணப்படுத்துவதற்கான வழிகளை வகுத்து கொடுத்தேன். இதெல்லாம் இதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளுக்காக வேண்டி நான் செய்தேன் என்று என்னைக்காவது நாம் செய்திருக்கின்றோமா? என்ன செய்திருக்கின்றோம்? பெருமானார் பிறந்த நாள் ஒரு மனிதனுக்கு புது ஆடை எடுத்து கொடுத்தோம். பெருமானார் பிறந்த நாள் ஒரு குமருக்கு உதவி செய்தோம். பெருமானார் பிறந்த நாள் ஒன்றுமே பிழைப்பில்லாமல் கடனாளியா உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கடனாளிக்கு அவனுடைய கடனை நிறைவு செய்தோம் பெருமானாருடைய பிறந்த நாளுக்காக வேண்டி. இதை நாம் செய்கின்றோமா? பேருக்காக வேண்டியும் புகழுக்காக வேண்டியும் வரட்டு கௌரவத்துக்காக வேண்டியும் பெருமானாரை நாமும் புகழ்கின்றோம், பெருமானார் மீது நாமும் பாசத்துக்குரியவர்கள் என்பது எதில் நாம் வெளிப்படுத்துவது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் பெருமானாருடைய அன்பை எதில் வெளிப்படுத்தினார்கள்? அமலில் வெளிப்படுத்தி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரை கொடுக்க வேண்டும் சொன்னால் அதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் அருமைக்குரிய சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்கின்ற போது கூட வலதுபுறமாக இடதுபுறமாக நாலா புறங்களிலும் சுற்று நடப்பக்கூடியவர்கள் அருமைக்குரிய சஹாபாக்கள். காரணம், ஏதாவது ஒரு அம்பு பாய்வதாக இருந்தால் அது எங்கள் மீது பாயட்டும், நபி மீது பாயக்கூடாது என்ற உண்மையான பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அருமைக்குரிய சஹாபாக்கள். அருமையானவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய மாபெரும் தலைவர்களாக, அவர்கள் பார்வையில் அல்லாஹு தஆலா எத்தகைய ஆற்றலை கொடுத்தான், அவருடைய பேச்சில் அல்லாஹு தஆலா எத்தகைய ஆற்றலை கொடுத்தான், அவருடைய குணம் எவ்வாறு அழகானது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நற்குணத்தின் தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய குணம் எவ்வாறு இருந்தது? ஒரு மாற்று மத சமுதாயம் கூட தன்னால் மனதில் எந்த விதமான கள்ளக்கவரங்கள் கூட ஏற்படக்கூடாது, மனங்கள் புண்படக்கூடாது என்று அவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உபகாரம் செய்யக்கூடியவர்களாக, அவருக்கும் சில உபகாரங்கள் செய்யக்கூடியவர்களாக, அவருக்கும் சில நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருந்து கியாமத் நாள் வரைக்கும் உன்னதமான ஒரு தலைவர் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அருமையானவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். நாளுக்கு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள், இன்றைய மாதம் பிறந்த மாதம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் நாம் பிறந்தார்கள் என்று சொன்னால் நாம் நினைக்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய முழு அன்பு என்ன என்று சொன்னால், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம், இன்றையிலிருந்து 5 கால தொழுகையை பெருமானார் கற்றுக் கொடுத்தார்களே, அதை நான் இமாம் ஜமாத்தோடு தொழுவேன். பெருமானார் பிறந்த நாள், இன்றையிலிருந்து 5 கால தொழுகை நான் தொழுவேன். பேரளவில் ரசூலுல்லாஹ் என்று சொல்ல மாட்டேன், செயலளவில் காட்டுவேன், உள்ளத்தில் காட்டுவேன், அன்பை வெளிப்படுத்துவேன். பெருமானார் கற்றுத்தந்த தொழுகையை நான் தொழுகை என்பதை நான் நியத்து செய்து கொள்ள வேண்டும். இது நாள் வரைக்கும் நம்முடைய முகத்தில் தாடி இல்லை, இன்றைக்கு நியத்து செய்ய வேண்டும். பெருமானார் பிறந்த இந்த மாதம், இனி என்னுடைய முகத்தில் நான் தாடிகளை வைத்துக் கொள்வேன். இதுதான் நபிகள் மீது நான் காட்டக்கூடிய உண்மையான பிரியம் என்பதை வெளிப்படுத்தி காட்டினால், இதுதான் உண்மையான சிறந்த உம்மத்துக்குடைய அடையாளமாக இருக்கின்றது. பெருமானார் பிறந்த நாள், இன்றையிலிருந்து நான் ஒவ்வொரு வியாதிஸ்தர்களுக்கு உதவி செய்கிறேன், ஒவ்வொரு கடனாளிகளுக்கு உதவி செய்கிறேன், ஏழைப்பட்ட குமர்களுக்கு நான் உதவி செய்கிறேன். காரணம், எங்களுடைய நபி பிறந்த நாள் என்பதற்காக வேண்டி நான் உதவி செய்கிறேன், உபகாரம் செய்கிறேன் என்று சொன்னால், இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை, முகப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பாசமாக இருக்கின்ற அருமையானவர்களை நினைத்து பார்க்கப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முகப்பத்து மாத்திரம் நாம் வைத்துக் கொண்டு தொழுகை இல்ல, ஈமான் இல்ல, எல்லா காரியங்களாக செய்து கொண்டு நமக்கு என்ன, நாம நன்மை செய்கிறோம், பிறகு எப்படி போனா நமக்கு என்ன, நாம தொழுகிறோம், பிறகு தொழுவாட்ட நமக்கு என்ன, நாம தொழுது கொண்டு இருக்கிறோம், பிறகு ஜகாத் கொடுக்காட்ட நமக்கு என்ன, நாம கொடுக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோப பார்வை நம் மீது தான் சூழ்ந்து கொண்டு இருக்கும் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கோபுகள் 1,00,000 பேர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கோபுகள் 1,00,000 பேர்கள், 60,000 பேர்கள் பாவம் செய்தார்கள், 40,000 பேர்கள் நன்மை செய்தார்கள். அல்லாஹு தஆலா உத்தரவிடுகிறார், மூசாவே இந்த 1,00,000 பேர்களை நான் அழித்து காட்டுவேன் என்பதாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் 40,000 பேர் நன்மை செய்தாங்க, 60,000 பேர்கள் பாவம் செய்தான், நீ பாவம் செய்யக்கூடிய அந்த பாவிகளை 60,000 பேர்களை அழிக்க வேண்டும், 40,000 பேர்களையும் சேர்த்து 1,00,000 பேர்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்கிறாயே, இது நியாயமா என்று கேட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னான், மூசாவே இந்த 40,000 பேர்கள் நன்மை செய்கிறார்களே தவிர அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை இவர்கள் தடுக்கவில்லை, எனக்கு என்ன என்று கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார்கள், எனவேதான் இவர்களை நான் சேர்த்து அழைக்கிறேன். எழுப்பப்படுகின்ற போது அவருடைய எண்ணங்கள் பிரகாரம் எழுப்பப்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான். நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் வெள்ளப்பெருக்கத்தில் அழிக்கப்படுவதை பார்த்துவிட்டு, யா அல்லாஹ் என்னுடைய மகனை காப்பாற்று என்று சொன்ன போது அல்லாஹ் சொன்னார், நபியே நூஹே நீனும் மடையனாக ஆகிவிட வேண்டாம். நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அவன் பாவம் செய்து விட்டான், பாவிகள் அழிக்கப்படுகின்ற போது தான் பிள்ளையா இருந்தாலும் சொந்த பந்தமா இருந்தாலும் அவனையும் நீ காப்பாற்று சொன்னால் நீனும் மடையனாகி விடுவார், உன்னையும் சேர்த்து நான் அதில் ஆக்கி விடுவேன் என்று சொன்ன வார்த்தைக்காக வேண்டி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 300 ஆண்டுகள் எல்லாவிடத்தில் அழுது துஆ செய்தார்கள். யா அல்லாஹ் உன்னுடைய உத்தரவுக்கு மீறி ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன், நன்மை செய்யக்கூடிய நல்லவர்களோடு நான் சேர்ந்து இருப்பேன் என்பதை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில என்றிருந்து ஒரு லட்சியங்கள் ஏற்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த மாதத்திலிருந்து 5 கால தொழுகையை தொழுவோம், முகத்துல தாடி வைப்போம், உண்மையான சுன்னத்துகளை பேணி நடப்போம், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வோம், உபகாரம் செய்வோம், ஊரை செம்மைப்படுத்துவோம், நன்மை செய்யக்கூடிய நல்ல மக்களாக ஒன்று சேர்ந்து இருப்போம், ஐக்கியமாக வாழ்வோம், நன்மை செய்யக்கூடியவர்களாக நல்லதை சொல்லக்கூடியவர்களாக வாழ்வோம் என்ற எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் உண்மையான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக நாம் தான் இருக்கக்கூடிய அருமையானவர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய பாசத்தை நம்ம உள்ளத்தில் தந்துருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கை வழிமுறைகளை காட்டி தந்தார்களோ அந்த வாழ்க்கை பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நசீபாக்கி தந்துள்வானாக. 5 கால தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நம் மனிதர்களுக்கு நசீபாக்கி தந்துள்வானாக. வாழும் காலமெல்லாம் ஒற்றுமையோடும்
ஐக்கியத்தோடு வாழக்கூடிய நல்ல மக்களாக, ஈமான் எத்தினோடும் இறைச்சத்தோடு இறை நம்பிக்கையோடு வாழக்கூடிய உண்மையான அல்லாஹ்வின் நல்லடியார்களாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் நம்மளை வாழ வைப்பானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றிகரமான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்தல்வானாக. பலா முசீபத்துகளையும் நோய் நொடிகளையும் ஆபத்துகளை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. கடன் தொல்லைகளிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. வியாதிகளை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. திடீர்னு வரக்கூடிய மௌத்தை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. நாளை கியாமத் நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே வசிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தல்வானாக. வாஹிதுல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.